ஆன்டிசெப்டிக் மார்க்கெட்டில் 50 வருஷமாக டெட்டால் தான் டாமினன்ட் பிளேயராக இருக்காங்க. ஆனால் 2010 ஒரு கம்பெனி வருது, சாவலான். இந்த கம்பெனி வரும்போது அதோட மேஜர் அட்வான்டேஜ் என்னவாக இருந்தது அப்படின்னா, அது போடும்போது எந்த ஒரு எரிச்சலுமே மக்களுக்கு ஏற்படுத்தாது. அதே சமயம் அதோட ஸ்மெல்லுமே ஃப்ராக்னன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. ஆனால் டெட்டாலோட ஃப்ராக்னன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, லைட்டாக ஹாஸ்பிட்டல் லென்ஸ் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும். இப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் டெட்டாலுக்கு ஒரு மேஜர் த்ரெட்டாக இருந்தது சாவலான். வந்த கொஞ்ச நாள்லேயே அதோட மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பிடிக்க ஆரம்பித்தோடனே டெட்டால் அவங்களோட மார்க்கெட் ஷேரை ரீகெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு விஷயம் பண்ணாங்க. அந்த ஒரு விஷயத்தினால டெட்டால் திருப்பி அவங்களோட மார்க்கெட் ஷேரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன அப்படின்னா, இஃப் இட் ஹர்ட்ஸ் இட் ஒர்க்ஸ் கேம்பெயின். இந்த கேம்பெயினில் என்ன பண்ணாங்க பேசிக்கலி அப்படின்னா, டிஃப்ரெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டாக்குமெண்ட்ரிஸ் விட்டாங்க. எவ்வளோ வருஷமாக டெட்டால் இந்தியன்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம் எரியுது அப்படின்னா அது உள்ளார இருக்கிற ஜேர்ம்ஸை அழிக்குதுன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி மக்கள் மைண்டில் ஸ்ட்ராங்காக பதிவை பார்த்தாங்க இந்த ஆட்ஸ் மூலமாக. இது செமையாக ஒர்க் அவுட் ஆச்சு. எப்படி நம்மளுக்கு பாவக்காய் கசக்குது ஆனால் உடம்புக்கு நல்லதுங்கிற மாதிரி சொல்கிறோமோ, அதே மாதிரி டெட்டால் எரிச்சாலுமே அது 99.9% ஜெர்ம்ஸை கில் பண்ணுது, அதனால தான் அது எரியுது அப்படிங்கிற ஒரு பின்பத்தை உருவாக்குனாங்க. இது உண்மை கிடையாது. பட் ஸ்டில் இப்படி ஒரு பின்பத்தை உருவாக்குனதுனால டெட்டால் அவங்களோட மார்க்கெட் ஷேரை திருப்பி ரீகேப்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போது 2025 86% ஆஃப் ஆன்டிசெப்டிக் மார்க்கெட் ஷேர் டெட்டால் கிட்ட தான் இருக்குது. வெறும் 13% தான் சாவலான் கிட்ட இருக்குது.